Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. குரான் ஜூஸ் சுருக்கம் 21 கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. பிஸ்மில்லா இர்ரஹ்மான் நிர்ரஹீம். ஜூஸ் 21 சுருக்கம் உத்லு மா ஊஹியா. இந்த ஜூஸ் சூரா அல் அன்கபூத் 29:45 வசனத்திலிருந்து தொடங்கி சூரா அர்-ரூம், சூரா லுக்மான், சூரா அஸ்-சஜ்தா மற்றும் சூரா அல்-அஸாப் 33-30 வரை உள்ள வசனங்களை உள்ளடங்கியது. 21ஆம் ஜூஸ் தொடக்கத்தில் அல்லாஹ் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த நூலை குர்ஆனை ஓதுங்கள், மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிச்சயமாக தொழுகை வெட்கக்கேடான மற்றும் தீய செயல்களிலிருந்து மனிதனை தடுக்கிறது. அல்லாஹ் மேலும் வேதத்தார் யூதர் மற்றும் கிறிஸ்தவர்களுடன் விவாதிக்கும் போது நல்ல முறையில் பேச வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். ஆனால் அநியாயம் செய்பவர்களுடன் அதுபோல் அல்ல. மேலும் கூறுங்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் அருள்பட்டவற்றை நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவரே. நாங்கள் அவருக்கே பணிவடைகிறோம். அல்லாஹ் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதப் படிக்கத் தெரியாதவர் என்பதை காஃபிர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். ஆகையால் குர்ஆன் மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது அல்லாஹ்விடமிருந்தே வந்தது. இருப்பினும் அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அல்லாஹ் மூமின்களிடம் கூறுகிறார், என் விசுவாசமான அடியார்களே, நிச்சயமாக என் பூமி விசாலமானது. ஆகவே என்னையே மட்டும் வணங்குங்கள். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும். பின்னர் நீங்கள் அனைவரும் என்னிடமே திரும்பி வருவீர்கள். பின்னர் அல்லாஹ் நற்செயல்கள் செய்கிற மூமின்களுக்கு ஜன்னத் வாக்குறுதி அளிக்கிறார். அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வாதாரம் வழங்குபவன் அல்லாஹ் மட்டுமே என்பதையும் கூறுகிறார். அன்கபூத் இறுதியில் அல்லாஹ் கூறுகிறார், என் வழியில் முயற்சி செய்பவர்களை நிச்சயமாக நாங்கள் வழிநடத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நல்லோருடன் இருக்கிறார். சூரா அர்-ரூம். இந்த சூறாவில் ஒரு தீர்க்க தரிசனம் கூறப்படுகிறது. அருகிலுள்ள நாட்டில் ரோமர்கள் தோல்வி அடைந்தாலும் சில ஆண்டுகளில் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள். அந்த நாளில் முஹ்மின்கள் அல்லாஹ் அளித்த வெற்றியால் மகிழ்வார்கள். இந்த வசனங்களில் 2 முன்னறிவிப்புகள் உள்ளன. ரோமர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள். அதே காலத்தில் முஸ்லிம்களும் வெற்றி பெறுவார்கள். அந்த காலத்தில் இது சாத்தியமில்லாததாக தோன்றினாலும் அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையாயிற்று. இதுவே குர்ஆன் அல்லாஹ்வின் வார்த்தை என்பதற்கான பெரிய சான்றாகும். வசனம் 21. அல்லாஹ் மனிதர்களுக்குள் இருந்து வாழ்க்கை துணைகளை உருவாக்கியுள்ளார். அவர்களிடம் அமைதியையும் அன்பையும் இரக்கத்தையும் வைத்துள்ளார். மொழிகளின் வேறுபாடு, நிறங்களின் வேறுபாடு, இரவில் தூங்குதல், பகலில் வாழ்வாதாரம் தேடுதல், மின்னலும் மழையும் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் அடையாளங்களாகும். அல்லாஹ் மேலும் கூறுகிறார், இஸ்லாம் நேரான மார்க்கம், ஆனால் பலர் அதை அறியவே இல்லை. வசனம் 39. வட்டியுடன் ரிபா சம்பந்தப்பட்ட வர்த்தகம் நன்மை தராது, அது ஹராம். ஆனால் அல்லாஹ்வின் திருப்திக்காக வழங்கப்படும் ஜகாத் ஆசீர்வாதத்தை அதிகரிக்கும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார், எவ்வளவு முயற்சி செய்தாலும் சிலர் உண்மையை ஏற்க மாட்டார்கள். காரணம், அவர்களின் இதயங்களில் அறியாமையின் முத்திரை பதிக்கப்பட்டுள்ளது. சூரா லுக்மான் தொடக்கம்.
இந்த சூரா குர்ஆன் ஞானமிக்க நூல் என்றும் நற்செயல் செய்பவர்களுக்கு வழிகாட்டலும் கருணையும் என்றும் கூறி தொடங்குகிறது. சிலர் பயனற்ற பேச்சுகளை விரும்பி அறிவில்லாமல் மக்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தவற வைக்க முயல்கிறார்கள். அவர்களுக்கு இழிவான தண்டனை இருக்கும். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவுரை. அல்லாஹ் லுக்மானுக்கு ஞானம் அளித்தார். அவர் மகனுக்கு கூறிய முக்கிய அறிவுரைகள்: அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஷிர்க் செய்யக்கூடாது, பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நன்மையை கட்டளையிடவும் தீமையை தடுக்கவும் வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும், அகங்காரமாக நடக்கக்கூடாது, மிதமான நடப்பாதையில் நடக்க வேண்டும், குரலை உயர்த்தக்கூடாது, கழுதையின் சத்தமே மிக மோசமானது. அல்லாஹ் தனது பெருமையை இவ்வாறு விளக்குகிறார்: பூமியில் உள்ள எல்லா மரங்களும் பேனாவாக இருந்தாலும் கடலும் மையாகவும் இருந்தாலும் அதற்கு மேலும் 7 கடல்கள் சேர்ந்தாலும் கூட அல்லாஹ்வின் வார்த்தைகளை முடிவடையாது. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவன், ஞானமிக்கவன். அனைத்து மனிதர்களின் படைப்பும் மறு உயிர்ப்பும் ஒரே உயிரை படைப்பது போன்றதே. அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், பார்ப்பவன். அல்லாஹ் மனிதர்களிடம் கூறுகிறார்: அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஒரு தந்தை மகனுக்கு உதவ முடியாத நாளையும் ஒரு மகன் தந்தைக்கு உதவ முடியாத நாளையும் நினைவில் கொள்ளுங்கள். கியாமத் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. மலையை அனுப்புபவன் அவர், கர்ப்பத்தில் இருப்பதை அறிந்தவன் அவர். நாளை என்ன சம்பாதிப்போம், எங்கு இருப்போம் என்பதையும் மனிதன் அறியான். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். சூரா அஸ்-சஜ்தா. இந்த சூரா காஃபிர்களின் தவறான எண்ணங்களை மறுக்கிறது. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தபோது குர்ஆனை வெளிப்படுத்த முடியாதவன் அல்ல. அல்லாஹ் வானத்திலிருந்து பூமி வரை அனைத்தையும் நிர்வகிக்கிறான். ஒரு நாள் அவரிடத்தில் 1000 ஆண்டுகளுக்கு சமமாகும். முஃமின்களுக்கு ஜன்னத் மற்றும் காஃபிர்களுக்கு நரக தண்டனை குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறார்: பெரிய தண்டனைக்கு முன் உலகில் சிறிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க செய்வோம், அவர்கள் திருந்துவதற்காக. இந்த சூரா இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறப்படுகிறது: தீர்ப்பு நாள் வந்தபோது காஃபிர்களின் ஈமான் பயனளிக்காது. ஆகவே அவர்களை விட்டு காத்திருங்கள், அவர்கள் கூட காத்திருக்கிறார்கள். சூரா அல் அஸாப் தொடக்கம். இந்த சூராவில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்: அல்லாஹ்வை பயப்படுங்கள், காஃபிர்களையும் நபிகஃபர்களையும் பின்பற்றாதீர்கள், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதை பின்பற்றுங்கள். இந்த சூராவில் அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார்: தத்தெடுத்த குழந்தை உண்மையான குழந்தையாக மாறாது. அவர்கள் தங்கள் இயல்பான தந்தையின் பெயரிலேயே அழைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் மேலும் கூறுகிறார்: நபி முஃமின்களுக்கு அவர்கள் தங்களை விடவும் நெருக்கமானவர். அவரது மனைவிகள் முஃமின்களின் தாய்கள். சூரா அல் அஸாப். ஹந்தக் போரில் அல்லாஹ் காற்றையும் மறைந்த படைகளையும் மலக்குகள் அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவியதை நினைவுபடுத்துகிறார். முனாஃபிக்குகளின் பண்புகளையும் உண்மையான முஃமின்களின் பண்புகளையும் வெளிப்படுத்துகிறார். போரில் பங்கேற்று திரும்பாமல் நின்றவர்களுக்கு அல்லாஹ் பெரிய நன்மை வாக்குறுதி அளிக்கிறார். அல்லாஹ் கூறுகிறார்: அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எதிர்பார்த்து அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரியாவார். ஹைபர் வெற்றி மற்றும் பனு குறைசா யுதர்கள் குறித்து வசனங்கள் குறிப்பிடுகின்றன.
ஜூஸ் முடிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிகளிடம் அல்லாஹ் கூறுகிறார், உலக வாழ்க்கையும் அதன் அலங்காரங்களையும் விரும்பினால் நான் உங்களுக்கு வழங்கி அழகாக விடை அளிக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வையும் அவரது தூதரையும் மறுமை இல்லத்தையும் விரும்பினால் நற்செயல் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை தயாராக உள்ளது. நபியின் மனைவிகளின் யாராவது வெளிப்படையான தவறு செய்தால் அவர்களுக்கு தண்டனை இரட்டிப்பாகும் என்றும் கூறப்படுகிறது. குர்ஆன் ஜூஸ் சுருக்கம் 21 முடிவு. நண்பர்களே, இந்த முக்கியமான பதிவை மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து சதகாய ஜாரியா பெறவும்.